சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, நான் அதை வாசிக்கிட்டே பாடுறேன். வாரணமாயிரம் பாட்டு. வாரணமாயிரம் பாட்டு. நெஞ்சு குப்பை இருமான் மலை. நீங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. சேம் பாட்டு. மிக்ஸ் பண்ணியே வாசிப்பேன். நீங்க வேற பாட்டு கூட சொல்லலாம். இசைமணியில் நிறைய நீங்கள் தயாரா? எதை வேணா மிக்ஸ் பண்ணி சொல்லலாம். பட் இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஒரு அட்மாஸ்பியருக்காக தான் இந்த மாதிரி கிட்டார்லாம் போட வச்சிருக்கிறோம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. என்னடா இப்போ நமக்கு இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கீங்க. ஹாய், ஐ எம் பே நித்யேஷ்குமார். ஐ எம் ஃப்ரம் தஞ்சாவூர். ஹாய், மை நேம் இஸ் வரதராஜ பெருமாள், கமிங் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி ஒரு கால்வானா ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்னன்னா இப்போ சில விஷயங்கள்லாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேட்டேன். ஏதாவது சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் கேமராவில் நம்ம பதிவு போடும் அப்படிங்கிறாங்க. திருப்பி சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக கேமராலாம் மணி கொஞ்சம் உட்காந்தாச்சு. நிதிஷ், நீங்கள் எப்படி இந்த எம்பிசிக்கு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லுங்களேன். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஜாப்க்காக தேடிட்டு இருந்தேன். அப்போ இன்ஸ்டாகிராம் ஒரு நாள் ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் எம்இசியோட நம்ம சார் பேசுகிறத பார்க்கும்போது எந்த வீடியோவை பார்த்த ஞாபகம் இருக்குது? பெனரட் டெஸ்டிங் பிடி என்டிடியில் பிடி டெஸ்டிங்கை பார்த்துட்டு தான் சரி போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அப்புறம் ஓகே பெட்டராக இருந்தால் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். நேரில் வரும்போது சார் நிறையா சொன்னாங்க. ஆனால் நான் எடுக்க வந்தது டிசைன் கோர்ஸ்க்காக வந்தேன். ஆனால் வந்து கியூசியை பற்றி நல்லா சொல்லி கியூசி வேல்யூபிளாக இருக்கிறதுனால நான் வந்து கியூசியில் ஜாயின் பண்ணேன். ஒரு டிசைன் இன்ஜினியராக ஆக வேண்டிய எந்த மாற்றி கியூசி இன்ஜினியராக மாற்றி விட்டாங்க. ஓகே, நீங்கள் எப்படி வந்தீங்கய்யா? நான் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு குரோத்தே கிடைக்கல. அப்புறம் யூடியூப்பில் தேடும் போது சாரோட இது வீடியோ பார்த்தேன், ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரை பற்றி. அதுக்கப்புறம் சிக்யூஐ சர்டிஃபிகேட் குவாலிஃபைடு இன்ஸ்பெக்டர் கோர்ஸில் சேர்ந்தேன். என்டிடி லெவல் முடித்தேன். அதை படிக்கிறதுக்காக வந்தேன். இல்லை, என்னோட எந்த வீடியோ வந்து உங்களை வந்து ஈர்த்துச்சு, இங்கே போய் படிடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ சொல்லிச்சு? அடுத்து சிக்யூஐ சம்மந்தமாக வீடியோ போட்டது தான். சிக்யூஐ சம்மந்தமாக வீடியோ போடும்போது அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறத பார்த்துட்டு ஓகே இவன் நம்பிக்கையாக பண்ணிடுவான் அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும்ல அந்த வீடியோவில், ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஈர்த்து இருக்குல்ல. அது நான் வந்து ரொம்ப ப்ரொடக்ஷனில் இருந்து க்ரோத்தே இல்லாமல் ரொம்ப நொந்து போயிருந்தேன். அப்போ சாரோட வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்க மாதிரி இருந்துச்சு. அதை நம்பி தான் இங்கே வந்தேன். அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் உங்களுக்கு இது வந்து எனக்கு வந்து நம்பகரமாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஓகேன்னு சொல்லிட்டு நேர்லேயே வந்தேன். எனக்கு பிளேஸ்மெண்ட் போனவங்களோட ரிவ்யூலாம் பார்த்தேன், நல்லா குட்டாக இருந்துச்சு. அதனால சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணேன். அதை பண்ணி விட்டு போவோம், இவனை கற்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சரி, ஜென்ரலாக என்னன்னா நீங்கள் ஏன் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணி படிச்சீங்க? எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல. என் மெக்கானிக்கல் போகணும் ஆசை. அதான் அந்த ஆசை ஏன் தோணுச்சு, ஏன் வந்துச்சு அந்த ஆசை? நான் ஆல்ரெடி ஆனால் 12th வந்து நான் இன்ஜினியரிங் குரூப் எடுத்ததுனால மெக்கானிக்கல் ரிலேட்டிவாக பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள்? நான் ட்ரிபிளி தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரிபிளி தான் எடுத்தாங்க. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தது தானே ட்ரிபிளின்னு போவாங்க. டிபார்ட்மெண்ட் இல்லை, அதனால் மெக்கானிக்கல் தான் இருந்துச்சு. அதனால் மெக்கானிக்கல் எடுத்தேன். ஓகே, உலகத்தில் எவ்வளோ பொண்ணு இருந்து நான் ஏன் ஜெஸ்ஸி லவ் பண்ணேன், வேறு பொண்ணு கிடைக்கலடா, கிடைச்சாதான் லவ் முடியும் மாதிரி கிடைக்காம மெக்கானிக்கல் எடுத்தாச்சு. சரி, ஓகே. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா இப்போ வரும்போது உங்களுக்கு இருந்த நாலேஜும் இப்போ போகும்போதும் உங்களுக்கு இருக்கிற நாலேஜையும் நீங்கள் எந்த லெவலில் சொல்லுவீங்க? நான் எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுவீங்க? எனக்கு வந்து நான் பேசிக்காக ஒரு 30லேருந்து 40 இருந்திருப்பேன். இங்கே வந்து ஒரு 90 வரையும் எனக்கு ஃபில்லப் ஆன மாதிரி ஒரு மைண்டில் இருக்குது. 90. ஓகே, 90 தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பாக 90 இல்லை, ஒரிஜினல் 90 இல்லையா? நீங்கள்? எனக்கு கியூசியை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல் தான் வந்தேன். இங்கே வந்து தான் என்டிடி கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பிடி பற்றி, எம்டி பற்றி, யூடி பற்றி, அப்புறம் ஆர்டி பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தான் அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்க. அப்போ ஜென்ரலாக என்னன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இப்போ படிக்க போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்களா, இப்படிலாம் நடத்துவாங்களா, இப்படிலாம் இருக்குண்டா அப்படின்னு உங்களுக்கும் மைண்டில் ஒன்று இருக்கும். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இம்ப்ரெஸ் ஆனது இந்த விஷயம்தான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லாமல் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு அதை எதாவது சொல்லுவீங்க? எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறதோட அவங்க முடிச்சிடுவாங்க. பிளேஸ்மெண்ட்டில் ஒரு இந்த இடத்துல வேகன்சி இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த வேகன்சியில் என்ன ரோல்லேருந்து அதுக்கு எல்லாமே நம்ம இன்டர்வியூவில் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், அந்த கொஸ்டின்லேருந்து எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எதிர்பார்க்காதது.
ஓகே நைஸ். தங்களுக்கு எங்க தெரியுது? சொல்ல தெரியலையே, ஐயோ, அதுக்கு வர மாட்டேங்குது. வரலையே. இல்ல ஏதாவது நீங்க அப்படி எதிர்பார்த்துருப்பீங்க நீங்க, சரி இதை நான் எதிர்பார்க்கல, இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வரும்போது வந்து நம்ம போய் புரிஞ்சுக்கிடுவோமா, அதை லேர்ன் பண்ணிக்கிடுவோமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் வந்தேன். எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க என்ன ஏதுன்ட்டு. ஆனால் எனக்கு புரிகிற மொழியில் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் நடத்தினாங்க. புரிஞ்சுது எனக்கு நல்லாவே. இங்கே வந்திருப்பு புரிய வைப்பாங்களான்னு சந்தேகம் வந்து இருந்ததை நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண டாபிக், இந்த டாபிக் மட்டும் எத்தனை நாள் எடுக்க சொல்லி இது எடுத்தாலும் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். வெல்டிங் QC, வெல்டிங் பற்றி எடுத்தா அதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு திடீர்னு இப்படி இதெல்லாம் முன்னாடியே தெரியலையே. இல்லைங்க, எல்லாம் ஒன்று இருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது பசியர் தூக்கமா வரும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது எனக்கு வந்து ப்ரெஷர் வெசல் ஃபேப்ரிகேஷன் எடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கால்குலேஷனாக வரும்போது அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் பிடிக்கனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அப்போ கணக்கு பண்றது கணக்கு போறது பிடிக்கும். அதனால ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஐவிலாம் நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே படித்ததும் இந்த ஐவி போனதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? லிங்க் பண்ணி படிக்கிறதுக்கு அது எந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இங்கே சொல்லி கொடுத்தா நேரில் ரியலாக பார்க்கும்போது அப்படியே தான் இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, இங்கே சொல்லி கொடுத்ததோட அங்கே பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஐவி அழைச்சிட்டு போனோன்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுது. இங்கே புரியாதது அங்கே கான்செப்ட் புரிஞ்சுது. ஐவியில் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் ரியலாக இருந்தது. புரிஞ்சிடுச்சு, கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இது அவ்வளோதான் இதோட இது. நான் வந்து ரொம்ப பயந்தேன் என்னடா இவ்வளோ இருக்குன்ட்டு. ஆனால் நேரில் போய் அந்த கம்பெனியில் ஐவியில் பார்க்கும்போது அவ்வளோதான் சிம்பிளாக இருந்துச்சு. இதனால் இதுக்கு தான் பயந்தோமா அப்படின்னு. ஓகே. தங்களுக்கு வந்து ஐவி போகும்போது வந்து தியரியாக படிச்சிருப்போம். வெல்டிங் அடிக்கும் போது ஸ்பேடர்ஸ் தெரிக்கும் அப்படின்ட்டு. அங்கே போய் ரியலாக அந்த ஸ்பேடர்ஸ் தெரிச்சதெல்லாம் வந்து நான் பார்த்தேன். எப்படி தெரிச்சிருக்கு, அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் வெல்டிங்கில் அண்டர் கட் எப்படி இருக்கும், லேக் ஆஃப் ஃபியூஷன் எப்படி இருக்குலாம் பார்த்தேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, இப்போ வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குற விதத்தில் ஜெனரல் காலேஜில் ஸ்கூல்ல எல்லாமே படிச்சிருக்கீங்க, நீங்களும் படிச்சிருக்கீங்க. இப்போ நம்மளுடைய டீச்சிங் மெத்தட் வந்து வித்தியாசமானது. இந்த உலகத்துல யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு டீச்சிங் விஷயம் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோலாம் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். சரியா? ஆக்சுவலாக அது உண்மையாகவே உங்களுக்கு கிடைச்சிச்சா? எது உங்களுக்கு அப்படி தோணுச்சு? இது ஜெனரலாக எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுற மாதிரி இல்லையே, இது வித்தியாசமாக சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது எம்இஸில் மேக்ஸிமம் ஏஏ இருந்ததுனால சரி மேக்ஸிமம் ஏஏ தான் இருக்கும், அந்தளவு இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து அதோட சொன்னதோட நான் நிறையா தான் எக்ஸ்ட்ராவாக நிறையா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கைட் பண்ணாங்க QCயில். அதனால கொஞ்சம் இதாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. சொல்கிறத செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத செய்கிறது ஆச்சரியமாக தான் இருந்துச்சா? ஓகே. உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு? அதாவது ஜென்ரலாக கிளாஸ் எடுத்து நீங்கள் நிறையா படிச்சு தான் வந்திருக்கீங்க. நான் யூடியூப்லேயே நிறையா சொல்கிறது எங்களை மாதிரி எவனாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெத்தாகவும் திமுறாவும். அதாவது பசங்களுடைய மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தால் கூட படிப்பும் சொல்லி கொடுத்துட்டு ரிலேட்டடாக இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறது, மத்தியானம் விஆர் பார்க்குறது, சும்மா குரூப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிலாம் வந்து மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஒரே படிப்பு, அப்புறம் அந்த பயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். அதில் இருந்து அதெல்லாம் பண்ண முடியல. அது இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரே படிப்பு அப்படின்னு இல்லாமல் படிப்பாக இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே கொண்டு போனாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ எம்இசியில் இன்னும் நீங்கள் இதையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு எதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஈவினிங் கிரிக்கெட் விளையாட அழைச்சிட்டு போகிறது வாரத்துக்கு ஒரு வாட்டி அழைச்சிட்டு போனால் வெரி நைஸ். நீங்கள் உங்களுடைய கருத்து ஏதாவது தெரிஞ்சு விடுங்க. சொல்ல என்ன உங்களுக்கு சொல்கிறது வரலையே. எல்லாத்தையும் எழுதி கொடுத்து கூட்டிகிட்டு வாங்கலாம் சொன்னா கேட்குறாங்க. எப்படியாவது எழுதிருக்கா எழுதி கொடுத்து வந்துடுவாங்க. சாப்பாடு காலையில் போட்டால் நல்லா இருக்கு சார். காலையில் உணவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஓகே, இந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் ஒரு நாள் எப்படி இதை கட் பண்ணிடுவாங்க
அதெல்லாம் கட்டலாம் பண்ண மாட்டாங்க. இவர் கேட்கறது நம்ம உரிமை, கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து என்னுடைய கடமை. அதை வந்து நம்ம பின்னாடி பரிசீலிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வரோம். நான் 3 நேரம் சாப்பாடு கொடுத்து நான் யோசிச்சது அதான். செய்யலாம் சார், கண்டிப்பா செய்யலாம் சார். அதான் 3 நேரம் ஏன்னா அவங்க கெட்டுற காசுக்கு அதை கொடுக்கும்போது அவங்க ஒரு ஃபுல்ஃபில்லா ஃபீல் பண்ணுவாங்க சார். அதான் ஒரு ரூம் கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, வேலையை வாங்கி கொடுத்து, கண்டிப்பா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து, இன்னும் பெட்டரா இருக்கு. இல்ல அதான் கூடி சீக்கிரம் வந்து எம்சி மேட்ரு சொல்லுங்க. சரி சார், கண்டிப்பா கொண்டு வருகிற மாதிரி கேட்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்றோம். ஓகே, இப்போ நீங்க வந்து இப்போ எம்பிசி போய் நீங்க யாரோ ஃப்ரெண்டு நீங்க சொல்றீங்க தம்பி அங்கே போய் பண்றா அப்படின்னு சொன்னா எதனால இங்க போய் படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? குட் கோச்சிங். சிம்பிளா ஒரே வார்த்தை குட் கோச்சிங். கோச்சிங். அதனால நாங்கள் போய் நம்பி வரலாம், நம்பி வாங்க படிக்கிறாங்க. கண்டிப்பா. என்ன பாயிண்ட் சொல்றீங்க? தெரியலன்னு நினைச்சு நீங்க வந்தாலும் இங்க புரிய வச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஓகே, இதனால நீங்க இங்க வந்து படிக்கணும். வேற ஏதாவது நீங்க எங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்கலாம் இல்லையா? சிறப்பு அடிக்கிற மாதிரி கேட்பேன். கேளுங்க, எங்கிட்ட ஏதாச்சும் இது வேணா கேளுங்க. சொல்லி கொடுத்தேன் கேட்கறது எங்கேயாவது மதுரையா சொல்லிக் கேட்கறப்பெல்லாம் ஈஸியாக பதில் சொல்லாங்க. அவங்கள கேட்க சொல்லும்போது பார்த்தியா கேட்கறது எவ்வளோ கஷ்டம்னு, கேள்வி கேட்கறது கஷ்டம் தான் அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டினை நான் முன்வச்சேன். சார், எம்இசி வந்து எந்த நோக்கத்துக்காக நீங்க ஆரம்பிச்சீங்க சார்? அந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பனாக சொல்லணும்னா ஆக்சுவலாக காசுன்னு சொல்ல முடியாது. இப்போ வேலைக்கு வந்தாலும் காசு மாதிரி தான் போகிறேன். எனக்கு என்னன்னா எனக்கு என்ன தெரியும், சரி சொல்லிக் கொடுக்குறதா தெரியும். கம்பெனி போய் எல்லாம் வேலை செய்ய சொல்லுங்க, அதெல்லாம் கஷ்டம், செய்ய மாட்டேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே சோம்பேறி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் வரும், நல்லா வரும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷமா நானும் எல்லா ஒர்க்கும் நான் மாற்றி மாற்றி தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்ஷன் போனேன், அந்த மார்க்கெட்டிங் பண்ணி பார்த்தேன், இது எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். பட் எனக்கு இந்த சொல்லிக் கொடுக்குறது இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இப்போ என்ன ஜென்ரலாக அந்த வாத்தியார் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஊர் அடிக்கிற வேலை வெளியிருந்து பார்த்தா. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஏபிசிடி 24 தானே, 26 26 தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதுல இருந்து சுவாரஸ்யம் இருக்க போகுது. எத்தனை வருஷம் வந்தாலும் இந்த 26 மார்க் கிடையாது. இது ஏன் திருப்தி சொல்லி கொடுக்கணும்? அப்போ கண்டென்ட் வந்து சேம் தான். அப்போ ஒரே கண்டென்ட் திருப்தின்னு சொல்லும்போது போர் அடிக்கணும்ல, அதனால எனக்கு போர் அடிக்கல. ஏன்னா ஒவ்வொரு டைம் சொல்லி கொடுக்கும்போதும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தருக்கும் புரியுற மாதிரி மாற்றமாக சொல்லி கொடுக்க இது நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு பிடிச்சி போனதுனால ஓகே நம்மளுக்கு இதுதான் நான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான். மற்றபடி இது காசுக்காக அப்படிங்கிறது என்ன செகண்ட். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா உனக்கு பிடிச்சது நீ செய், காசு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரும், அவ்வளோதான். இது எனக்கு பிடிச்ச வேலை, அதனால் எனக்கு காசு வரும், அவ்வளோதான். ஆனால் நான் நீங்கள் வீடியோவில் பேசும்போதுலாம் நான் பார்த்தது என்னன்னா, சார் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு இந்த இதை ஆரம்பிச்சிருப்பாரு. அடிபட்டுனா இந்த ஃபீல்டில் ரொம்ப ஒரு இதில் போயிட்டு இந்த இதில் வந்து சரி இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த இதை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்கள் வீடியோலாம் நான் நினச்சி பார்த்துருப்பேன். இல்லை நம்மளுக்கு பேசும்போது ஆக்சுவலாக அந்த மாதிரி தோணும். பட் விஷயம் என்னன்னா என்னால் முடிஞ்சா தான் நான் செய்ய முடியும் ஒன்று. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சூழல் கிடைக்கலன்னா நான் ஃப்ரீயாக இருக்கு. கண்டிப்பாக அது ஃப்ரீ இல்லை, நான் அப்படி நினைக்கல. இல்லை பசங்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன்லாம் வேறு போயிட்டு இருக்குது சொல்லாமல். பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் தமிழை காப்பாற்றணும் அப்படிங்கிறத அது மாதிரி மெக்கானிக் இன்ஜினியரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு வைராக்கியம் உண்டு. அதை வந்து நான் எனக்குமே அந்த வீடியோவில் அந்த வார்த்தைகள் அது தெரிஞ்சுது. அந்த வார்த்தைகள்ல வந்து பயனான வார்த்தை தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன் மெக்கானிக் மட்டும் தான் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் என்ன வரைக்கும். ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் என்னால அடிச்சாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு பேச ஆரம்பிச்சிருவேன். என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஐடிக்கு வந்து முடிஞ்சு அது வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பேன். பரவாயில்ல நீ எல்லாம் முடிச்சுக்கலாம் எவ்வளோ ஆக்ரோஷமாக போகும் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா அடியடி கிடைப்பேன் வீடியோஸ்லாம் ஐடி சம்மந்தமான கேள்வி கேட்டாங்கன்னா கொந்தளிச்சிருவேன். ஏன்னா மெக்கானிக்கில் எவ்வளோ பெரிய ஃபீல்டு இது புரியாம தெரியாம எப்படி அப்படின்னு போறது வந்து என் மனசை ஏற்றுக்க முடியும். எப்படி நான் சீமான் உதாரணம் காட்டுறதுக்கு அதான் காரணம். அதனால ஒரே ஒரு குறிப்பில் இருக்கிறாரோ அது மாதிரி என்ன பண்ணாலும் நான் தாண்டா அப்படிங்கிறதுக்கு அது ப்ரூஃப் எனக்கு நிறைய இருக்கு. ஒன்று ரெண்டாவது நீங்க கஷ்டமே பட்டது இல்லையா அப்படின்னா நான் எதையும் கஷ்டமா நினைச்சது இல்லைன்னு சொல்லலாம். இப்படி சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நான் சாப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்றதுக்கும்
ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஜம்முன்னு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது Yes, sir. நான் அப்படி சொல்றேன். okay. அதனால இது கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் a process. அந்த ப்ராசஸ்லாம் கடந்து ஜாலியாக தான் வந்துருக்கீங்க. எல்லாம் அனுபவத்தை எடுத்து தான் வந்துருக்கீங்க. அதனால கஷ்டப்பட்டு வந்தோம்னு சொல்ல முடியாது. அதை நான் கஷ்டம் நினைச்சது. நான் அதை அனுபவமும் எடுத்துக்கிடணும். கஷ்டம் எடுத்துக்கிட அனுபவமும் எடுத்துக்கிடணும். நீங்க இல்லை சார் கேட்டேன், நான் கேட்க வேண்டிய கொஸ்டின்லாம் அவங்க கேட்டாங்க. ஒரே கேள்வி தாங்க கேட்டாரு. ஆனா ஒரே கேள்விக்கு பதில் லென்த்தா இருக்கு. சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சா? நம்ம ஏதாச்சும் சார்ஜ் இல்லைப்பாங்க. சரி மக்களே, ஸோ இதான் நீங்கள் வந்து உங்கள் பிசி பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அப்படிங்கிற கோர்ஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை லிங்க் கொண்டு வச்சிருப்பேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீட்டில் ஃபில் பண்ணுங்க. நாங்கள் வந்து சீக்கிரமாக கால் பண்ணுறோம். அப்புறம் வேற என்ன சொல்கிறது, அவ்வளோதான். எப்போ சேனல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அது ஒரு லிங்க் கொடுத்து பிசி. தேங்க்யூ ஸோ மச்.